சொல்லலாம். ஒற்றைத்தன்மையை நிறுவ விரும்புகிற பாஜகவோட ஆணவத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டம் தான் இது. இப்போ பழைய மாதிரி மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதுக்கு முந்தின காலகட்டத்துக்கு நம்ம இன்றைக்கி போக முடியாது. அது முடியாது. தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, கர்நாடகா இதெல்லாம் இருக்குது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 4 மொழி. தெலுங்கு மட்டும் 2 மொழி, ஒரு மாநிலம், ஒரு மொழி 2 மாநிலம். இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே இதுவாக மட்ராஸ் பிரசிடென்சி, சென்னை ராஜதானின்னு கொண்டு வந்துட முடியுமா? இல்லை தக்ஷின் பாரத்னு ஒன்றா பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 2014 நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அட்டூழியம் என்னென்னா, மிகப்பெரிய அளவில் வட மாநிலங்களில் இருக்கவங்கள தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா மாதிரி ஆந்திராவில் கொண்டு வந்து வைப்போம். ஏன்னா இங்கே இருக்க அந்த டெமோகிராஃபியை மாற்றுறதுக்காக பர்பஸாகவே செய்கிறாங்களா? பர்பஸ்ஃபுல்லாக கான்ஷியஸாக எடுத்தது. வங்கிகளில் 2014க்கு முன்னால் இருந்த நிலைமை, 14க்கு பிறகு இருக்க நிலைமை கண்கூடாக பார்த்தோன்னா, கஸ்டமர் கேரில் ஹிந்தி தெரிஞ்சவனை மட்டும் கொண்டு வந்து தேசியமயமாக்க பண்டிகை வங்கிகளில் உட்கார வைப்பது என்பது திட்டமிட்ட நடவடிக்கை. நீ ஹிந்தி பேசிடான்றது. பல இடங்களில் பிரச்சனை வருது. அப்புறம் சண்டை போட்டால் அவன் திக்கி தமிழ் பேசுவான், இல்லை மேனேஜர் ஹெல்ப் பண்ணுவான். இதெல்லாம் திட்டமிட்டு செய்யுது.